வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்னைக்கு டிஆர்பி ரேட்டில் வந்து சரியான தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம ஸ்டார் கிட் அபிஷேகா இருக்கிறாங்க. இது வரைக்குமே இந்த 2026 எலெக்ஷனில் கூட இன்னைக்கு ஒரு சிங்கிங் ஷோ இந்த அளவுக்கு டாப் லீடிங்கில் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அபிஷேகா அப்படிங்கிற அந்த குழந்தை பார்க்கப்படுறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கெஸ்ட்டாக வந்து ஸ்நேகன் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 8 வயசு இருக்குமா, இல்லை 9 வயசு இருக்குமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உன்னுடைய பாடல் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா, இங்கே பாரு என்னுடைய கூஸ் பம்பை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு எழுத்தாளனால தான் ஒரு பாடலை ரசிக்க முடியும். அப்படி நான் ரசித்து கேட்ட பாடல் தான் உன்னுடையது. உண்மையிலேயே ஒரு ஒரு அந்த ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நான் எவ்வளோ மெய்மறந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலேயே உண்மையிலேயே அதை சொல்கிறதுக்கே ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜன் சார் கூட இதே விஷயத்தை தான் பேசியிருந்தாரு. உன்னை யாராவது மறுபடியும் இந்த பாடலை பாட சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் எழுந்து வந்து பாடாதமா அப்படின்னே சொல்லியிருப்பேன். ஏன்னா நீ பாடின பாடல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் என்னுடைய இளமை காலத்துக்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தது. அந்த பாடல் மூலமாக வைரலான கிட் தான் நம்ம அபிஷேகா. கர்ணன் படத்தில் வர கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை அவங்க அதே மாதிரி வேர்ஷனில் மேக்கப் பண்ணி பாடினதுனாலையோ என்னமோ அது ஒரிஜினல் வெர்ஷனை விட சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்தடுத்து பாடல்களால் இன்னைக்கு திரைப்பட வாய்ப்புகளையும் கான்சர்ட் வாய்ப்புகளையும் இந்த 8 வயசுலேயே தன் பக்கம் வச்சிருக்கிறாங்க. அப்படி பண்ணுற அபிஷேகாவுக்கும் நிறைய கிஃப்ட் மற்றும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து அவங்கள இந்த வயசுலேயே தேடி வந்திருக்குது. அந்த ஸ்பான்சர் மூலமாக நம்ம அபிஷேகா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை இந்த சின்ன வயசுலேயே நம்ம அபிஷேகா பண்ணிட்டு வராங்க. சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னரப்பான சரண் ராஜா வந்து நிறைய உதவிகளை தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லை தன்னுடைய மொத்த ஊருக்கே அவர் ஜெயிச்ச காசில் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம அபிஷேகாவும் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயந்தான் ஒரு பிணம் எரிக்கிற இதை சவப்பெட்டியை வாங்கி கொடுத்துருக்காங்களாம். அதாவது அவங்க ஊரில் இந்த பிணங்களை அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிய கஷ்டமாக இருக்குதான். அதுக்காகவே அவங்க இந்த விஷயத்த வாங்கி கொடுத்துருக்காங்களாம். அந்த சவப்பெட்டியை வாங்கி கொடுத்ததுனால அந்த மொத்த ஊர் மக்களுமே அபிஷேகாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனாதை இல்லத்தில் இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு நோட்டு புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற முதியவர்களுக்கும் அவங்களுக்கும் ஆன மெடிக்கல் செலவு, அது மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரைகள், சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்களாம். இந்த சின்ன வயசுலயே அவங்களுடைய அந்த பணத்தின் மூலமா இவங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயம் அப்படிங்கிறது சைலண்டா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு பேசுபொருளா போயிருக்கு. ஏன்னா அபிஷேகா பண்ணின விஷயங்களை எல்லாமே ரொம்பவும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக போடுறதுக்கு முக்கிய காரணமே அவங்க வந்து ஜீ தமிழ் மூலமாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வைரல் கிட் அப்படிங்கிறது தான். அதன் மூலமாக அவங்களுக்கு இந்த சின்ன வயசில் எப்படி இவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனசு, பெரிய மனசு வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் ஜட்ஜஸே ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெடிகேஷன் ரவுண்டில் தன்னுடைய அம்மாக்காக இந்த பாட்டை டெடிகேட் பண்ணி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா உனக்கு நல்ல குரல் திறமை மட்டும் கிடையாது, பெருந்தன்மையான மனசும் இருக்குது. இந்த மனசு வந்து குழந்தைங்க கிட்ட தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன் இது வந்து இப்ப இருக்கிற மனிதர்கள் கிட்ட இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தினாலே தான் நீ இன்னும் தொட முடியாத உயரத்துக்கு போக போற அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவை பிளஸ் பண்ணி ஒரு சின்ன கிஃப்டையும் கொடுத்திருந்தாங்க. டெடிகேஷன் ரவுண்ட்ல ஸ்ரீனிவாஸ் சார் பண்ண விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் நெகிழ்ச்சியா இருந்தது.